ஒரு முஸ்லிம் சிறுவனின் வீடியோ இன்று சமூக ஊடகங்களில் பெரிதும் வைரலாகி வருகிறது. மத வெறியாளர்களை அஜஞ்சலமான தைரியத்தோடு எதிர்கொள்ளும் அந்த காட்சி ஒவ்வொரு மனித மனத்தையும் உலுக்கும் வகையில் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த சில காலங்களாக வட இந்திய மாநிலங்களில் காணப்படும் ஒரு அருவருப்பான அச்சுறுத்தும் போக்காக முஸ்லிம்களை கட்டாயப்படுத்தி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வைப்பது நடைபெற்று வருகிறது. சொல்ல மறுப்பவர்களை தாக்குவதும் அவர்களின் வாழ்க்கையை நசுக்குவதும் சில நேரங்களில் கொலை வரை செல்வதும் இது எத்தனை பெரிய மனிதநேய கேடு! இத்தகைய சூழலில் ஒரு சின்ன குழந்தையிடம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுமாறு கேட்டபோது அவன் அளித்த பதில் அது ஒரு பதில் அல்ல, அது ஒரு துணிச்சலான அறிவிப்பு. बताना जय श्री राम बोल, बोलना जय श्री राम बोल, भारत माता की जय। अब बता क्या कह रहे हो, क्या बोलूं? चलो गाइस, तो ये बोल रहा है अभी लेके जा रहा है, पता ना कहाँ पर है। क्या कह रहे हैं हम, क्या बोल रहे हैं? 1 मिनट रुको, हम बोल रहे हैं जय श्री राम, आप अल्लाह को बोलो। हम बोल रहे हैं जय श्री राम, अभी श्री बोल रहे, ये बोल रहा था वीडियो क्या बना, आपको क्या मतलब? जो भाई बोलते हैं ना कि हिंदू हमारे यहाँ का बढ़िया है, देख लो ये साला सिकंदरा को मुल्ला है, इतने को छोड़ने का फिर भी इतनी अकड़ दिखा रहा है। तो जाग जाओ, तुम्हारे पास अब भी मौका है, बटोगे तो कटोगे, एक बात ध्यान रखना। தன்னை தாக்க வருவோரின் முன்னால் சிறிதும் அச்சமின்றி தன்னம்பிக்கையுடன் முதுகுத்தண்டை நிமிர்த்தி அவன் நடந்து செல்லும் அந்த காட்சி மிகவும் அழகானது, மிகவும் சக்தி வாய்ந்தது. மத வெறியாளர்களுக்கு இப்படித்தான் பதிலளிக்க வேண்டும். நாம் ஒன்றுபட்டு நின்றால் இந்த வெறியின் அகந்தை நிச்சயம் சிதறும். உண்மையில் இத்தகைய மத வெறியாளர்கள் இந்து புராணங்களை ஒரு வரியாவது உண்மையாக படித்தவர்கள் அல்ல. இந்து மத நூல்கள் போதிக்கும் கருணை, தர்மம், மனிதநேயம் அவர்களுக்கு புரிந்திருந்தால் இவ்வாறு நடந்து கொள்ளவே மாட்டார்கள். மற்றொருவரை கட்டாயப்படுத்தி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வைப்பவர்கள் ஸ்ரீராமரின் வரலாறையே அறியாதவர்கள் என்பதே கசப்பான உண்மை. சமீபத்தில் அஜ்மீருக்கு பயணம் செய்த சில உஸ்தாதுகளுக்கும் மாணவர்களுக்கும் ஆக்ரா ரயில் நிலையத்தில் இதுபோன்ற ஒரு வேதனையான அனுபவம் ஏற்பட்டது. ஒரு குழுவினர் வந்து அவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று கட்டாயப்படுத்தினர். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான இந்துக்கள் மரியாதையுடன் வணங்கும் ஸ்ரீராமரின் பெயரை பயன்படுத்தி இவ்வாறு தாக்குதல் நடத்துவது அந்த மகத்தான ஆளுமையையே களங்கப்படுத்தும் செயல். கடவுளின் பெயரை சொல்லி வன்முறை செய்பவர்கள் அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தீவிரவாதிகளே. ஸ்ரீராமரின் பெயரில் வன்முறையும் கலவரமும் ஏற்படுத்துபவர்கள் உண்மையில் அந்த மகா புருஷரை இந்த உலகத்தின் முன்னிலையில் அவமதிப்பதே செய்கிறார்கள்.